வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோட் சைட் காளான் எப்படி வீட்டில் ரொம்ப யம்மியாக டேஸ்டியாக பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தேவைப்படுற 2 முக்கியமான பொருள்: முட்டைகோஸ், காளான். முட்டைகோஸை நல்லா பொடியாக நறுக்கி 1 கப் ஆட் பண்ணணும். பொடியாக நறுக்கிய காளான் 1 கப் ஆட் பண்ணணும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சோள மாவு அதாவது கார்ன்ஃப்ளவர் அது 2 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் நல்லா தெளிச்சு விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம பக்கோடா போடுற அந்த மாதிரி ஒரு பதத்தில் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பேனில் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த மஷ்ரூம், கேபேஜ் அந்த மசாலாவை ஒரு பால் மாதிரி உருண்டை பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு பொன்னிறமானோன்னு எடுக்கணும். இது நல்லா பொன்னிறமாக பொரிச்சாச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பொடியாக நறுக்கிய 2 வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். 3 தக்காளி எடுத்து மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை 1 கப் ஆட் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணும். இந்த ஸ்டேஜில் சிகப்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன். சாட் மசாலா இருந்தால் சேர்க்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப் தண்ணியில் ஆட் பண்ணி இதை நல்லா கரைச்சி இப்போ நம்ம அந்த கப் தண்ணியை இதில் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது நல்லா கொதித்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நம்ம மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதை நல்லா கொஞ்சம் நல்லா சாப் பண்ணுற மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, வெங்காயம் இது 2த்தையும் மேலே அப்படியே கார்னிஷ் பண்ணி விடணும். இப்போ நம்ம யம்மியான டேஸ்டியான ரோட் சைட் காளான் ரெடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா யம்மியான ரோட் சைட் காளான் ரெசிபி எப்படி வீட்டில் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இதை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க.